இது எதுவுமே தெரியாம நான் உன்னை எவ்வளவு காயப்படுத்திட்டேன், உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாரையும் வர வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி ஐயோ ஐயோ. அது என்ன பாட்டில்? இதை நான் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புறேன். ஜான்சி உடம்புல இருந்த விஷமும் இந்த பாட்டில் இருக்கிற விஷமும் ஒன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீக்கிரமே நம்ம கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எதுக்காக சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த சந்தோஷம் நிலைக்கல மாமா. அனுவுக்கு கர்ப்பம் கழிஞ்சிருச்சு. ஏய் சக்தி, நானே உனக்கு ஃபோன் பண்ணனும்னு இருந்தேன். அனு எங்க? இங்கதான் இருக்கா அண்ணி. சரி, அவளை ஸ்கைப்ல வர சொல்றியா? சரி அண்ணி, நான் அவளை வர சொல்றேன், நீங்க ரெடியா இருங்க. சரி, ஓகே. இந்த வீட்ல இருக்கிறதுனால அனு மூஞ்ச பார்க்காம இருக்க முடிய மாட்டேங்குது. அனு வர சொல்லு சக்தி, நீ என்ன பண்ற? அண்ணி, முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அனுவை கூப்பிடுறியா இல்லையா? நான் அப்புறம் பேசுறேன், உங்ககிட்ட போ. அவன் என்ன அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனையா? சண்டை போட்டீங்களா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அண்ணி. என்ன ஆச்சு சொல்லி தொலை. அனுவை கூட்டிட்டு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் அனுவுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தால அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சக்தி, என்ன சொல்ற? அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா, எதுவுமே பேச மாட்டேங்கிறா. நான் அவளை சமாதானப்படுத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன். நார்மலுக்கு வர மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்க பேசுனீங்கன்னா அவ ஏதாவது எப்படிடா சமாதானப்படுத்த முடியும்? ப்ளீஸ் அண்ணி, நீ முதல்ல அவகிட்ட போ. அனு, அண்ணி ஸ்கைப்ல வந்திருக்காங்க பாரு. அனு பாரு அனு, அண்ணி. அனு, அனு, அண்ணி. அனு, அனு, அனு இங்க பாரு. அழாத, இங்க பாரு. அனு, அனு எதுக்கு அழுதுட்டு இருக்க? அனு இங்க பாரு, என்ன பாரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணு நீ. அழாத, முதல்ல என்ன பாரு. எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன பாரு. அனு, அனு அழாத அனு. நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு, பாருடி என்ன. சாரி
நீங்க என்கிட்ட 6 குழந்தைங்க எதிர்பார்த்தீங்கல்ல? அது விளையாட்டுக்கு கேட்டேன்டி. என்ன இப்போ? நான் வேஸ்ட்க்கா, நான் வேஸ்ட். இங்க பாரு, இதெல்லாம் நம்ம கையில இல்ல அனு. என்னால ஒரு குழந்தை கூட பெற்று கொடுக்க முடியல. நான் வேஸ்ட்க்கா, நான் வேஸ்ட். உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான் அனு. நீங்க எப்படிக்கா இதுக்கு காரணமாக முடியும்? ஆமாண்டி, நான் செத்து போயிட்டேங்கிற செய்தி உனக்கு வராம இருந்திருந்தா தினமும் கோர்ட்ல நான் லக்ஷ்மியில ஜான்சியாங்கிற டென்ஷன்ல நீ அலைஞ்ச ஆல அமருக்கு தாய் இல்லாம அம்மா அம்மா நம்ம துடிக்கிறத நீ பார்க்காம இருந்திருந்தா உனக்கு இப்படி நடக்காம இருந்திருக்கும்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ அழற, நான் தான் அழணும். அதெல்லாம் காரணம் இல்லக்கா. உண்மையா பார்த்தா செத்தது நீங்க இல்லன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டேன். நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு நான் சந்தோஷம் தான் பட்டேன். என் டெலிவரிக்கு நீங்க என் பக்கத்துல இருப்பீங்கன்னு சந்தோஷம் தான் பட்டேன். ஐயோ, எல்லாம் போச்சுக்கா, எல்லாமே போச்சு. அனு, இங்க பாரு, எதுவுமே நம்ம கையில இல்ல அனு. இருக்க போறதும் இல்ல. சில மாசமா நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவம் இதுக்கு ஒரு சாட்சி. இந்த அளவுக்கு நீ ஏன் உடைஞ்சு போற? இதோட முடிஞ்சு போயிடுமா என்ன? எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி சூழ்நிலையை கடந்து வந்திருப்பாங்க சொல்லு. இதுவும் கடந்து போகும். இன்னொரு பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அனு. சரி சொல்லு, ஒருவேளை அந்த குழந்தை பிறந்து மன வளர்ச்சி இல்லாம இருந்திருந்தா அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கோம் சொல்லு. கடவுள் அப்படி கொடுக்காத நினைச்சு நாம தான் சந்தோஷப்பட்டுக்கணும். ஒன்னு அவர் ஊனமா படைக்கல, தப்பான ஒருத்தனோட உன்னை சேர்த்து வைக்கல. சாப்பாடுக்கே வழி இல்லாம நீ ஒண்ணு குடிசையில எல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்தி உன் கூட இருக்கிறதே உனக்கு பெரிய வருண்டி. அத புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நாம தாண்டி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கணும். நீங்க நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க? எனக்கு உங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்கள மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கணும் தான் நினைக்கிறேன். தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா முடியல, முடியல. நீங்க பெத்த குழந்தையே அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக கொடுத்தவங்க. சில சமயம் நீங்க வெறும் சராசரி ஹியூமன் பீயிங் கூட தோணுது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு உங்கள மாதிரி இருக்க வேண்டாம், வேண்டாம். நான் ஒரு சராசரி பொண்ணு, என் புருஷன் மேல பைத்தியமா இருக்கிற சராசரி பொண்ணு. அவருக்காக வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. என்னால முடிஞ்சதா? என்னால முடிஞ்சதா? வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. என்னால முடிஞ்சதா? என்னால முடிஞ்சதா? உனக்கு தெரியுமாக்கா, சக்திக்கு குழந்தைனா எவ்வளவு இஷ்டம் தெரியுமா? நான் உண்டா இருக்கேன் அவர்கிட்ட போய் சொன்னப்போ சக்தி மூஞ்சில அவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். என்ன விட அவர்தான் சொல்லவே முடியாது அவ்வளவு சந்தோஷப்பட்டாருக்கா. நான் உண்டா இருக்கேன் தெரிஞ்சதுல இருந்து அந்த குழந்தைய பத்தியே நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த குழந்தைய பத்தியே பேசிட்டு இருப்பாரு. டாக்டர் சொன்ன ஒரு உண்மையில அந்த கனவு எல்லாத்தையும் சதைச்சிட்டேன். ஐயோ, அந்த உண்மை சக்தி என்னையும் சுக்குநூறா உடைச்சிருச்சேக்கா. டாக்டர் சொன்ன உண்மைக்கான ரியாக்ஷன் நீ சொல்றியே,
செதச்சிடுச்சுன்னு ஏன் சொல்லிட்டு இருக்க? அது தப்பான ரியாக்ஷன் அனு. உண்மையான ரியாக்ஷன் என்ன தெரியுமா இதுக்கு? இங்க பாரு, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறது தான். பழைய நிலைமைக்கு நீ திரும்பணும் அனு. முடியலக்கா, முடியலக்கா, முடியலக்கா. அனு, 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 சாரி அண்ணி. அண்ணி, இதான் இவளோட நிலைமை. சக்தி, நீ அழுது இன்னும் அவளை கஷ்டப்படுத்தது சக்தி. நீதான் இந்த சிச்சுவேஷனையும் மாத்தணும், புரியுதா? இங்க பாரு, ஒரு ஹஸ்பண்டா உன்னால எந்த அளவுக்கு அன்பா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அன்பாவும் ஆறுதலாவும் அவகிட்ட இருக்கணும். இந்த டிப்ரெஷன்ல இருந்து நீதான் அவளை வெளியில கொண்டு வரணும். சொல்றது புரியுதா உனக்கு? சரி அண்ணி. நான் அப்புறமா கூப்பிடுறேன். வீட்டுல எல்லார்கிட்டயும் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. லக்ஷ்மி, என்ன நடந்துச்சு? ஏன் அழற? வெற்றி, தப்பு நடந்துருச்சு வெற்றி. என்ன சொல்ற லக்ஷ்மி? என்னாச்சு? வெற்றி, நம்ம அனுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. ரெகுலர் செக்கப்காக டாக்டர் கிட்ட போனப்போ டாக்டர் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது தெரியுமா? இப்பதான் ஸ்கைப்ல பேசின அவ்வளோ அழறா. என்னால முடியவே இல்லை வெற்றி. எப்படி வீட்டுல சொல்ல போறேன்னு தெரியல. சொல்லுங்க சக்தி. லக்ஷ்மி இப்பதான் எல்லாத்தையும் சொன்னா. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால தாங்க முடியல. எனக்கு உங்க ரெண்டு பேரையும் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். இது உங்க கஷ்டமா நான் பார்க்கல, என் கஷ்டமா தான் நினைக்கிறேன். அண்ணா, உங்களுக்கு எங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும்ண்ணா. நான் உடைஞ்சு போயிருந்தப்ப எனக்கு பக்க பலமா ஆறுதலா என்னோட பாரத்தை சுமந்தவ அனு. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறப்ப என்னால தாங்கிக்க முடியல சக்தி. அனு கிட்ட என்னால பேச முடியுமான்னு எனக்கு தெரியல சக்தி. நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லிடு. சரிண்ணா, சொல்றேன். பத்திரமா பாத்துக்கோடா. சரி, ஓகேண்ணா. அனுக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு போய் இப்படி. அவ இங்க இருந்துட்டாங்க. அவ செஞ்ச பெரிய பாவம். நம்ம வீட்டோட சூழ்நிலை அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு சந்தோஷமா அமைதியா ரிலாக்ஸ்டா இருந்திருக்கணும். ஆனா நம்ம வீட்டுலதான் சாவு, போலீஸ், கோர்ட்டுன்னு பிரளயமே நடந்துருச்சேங்க. பாவங்க அனு குழந்தைய எழுந்துட்டு நிக்கிறா. உண்மைதான் லக்ஷ்மி. விதிய பாத்தியா? எல்லா குழந்தைகளையும் தான் குழந்தையா நினைக்கிற அனுவுக்கு குழந்தை கலைஞ்சு போயிடுச்சு. கடவுள் ஏன் இப்படி பாரபட்சமா நடந்துக்கிறாருன்னு தெரியல. ஆனா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த என்ன தவிர வேற யார்கிட்டயுமே சொல்லாம தாங்க மறைச்சு வச்சிருந்தா. இப்பதான் பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல
தேவையில்லாம அனௌன்ஸ் பண்ணி கொண்டாடணும். அது அவளே எதிர்பார்க்கல. அவ அப்பா அம்மா கிட்ட சொல்ல போற நேரத்துல இப்படி குழந்தை கலைச்சு என்னங்க இது? ஒருவேளை அனு யார்கிட்டயும் சொல்லாம இதுக்குதான் இருந்திருப்பாளோ? நாம தான் அவசரப்பட்டு தேவையில்லாம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டோம். நீ சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத லட்சுமி. எனக்கு அனுவை நினைச்சா கஷ்டமா இருக்கு வெற்றி. அவ சீக்கிரமா இதுல இருந்து மீண்டு வந்துருவா. நீ கவலைப்படாத லட்சுமி. அவ மீண்டு வரணுங்க. பழைய அனுவா அவ திரும்ப வரணும் வெற்றி. வெற்றி நீங்களே சொல்லிடுங்க வெற்றி. எனக்கு இதை பத்தி சொல்றதுக்கு தெம்பு கிடையாது. ப்ளீஸ் நீங்களே சொல்லிடுங்க. நான் கூட இருக்கேன். நீங்க வாங்க. நான் எப்படி நீங்க போய் சொல்லு லட்சுமி. நீயே சொல்லிடு. ரெண்டு பேரும் முதல்ல இறங்குங்க. தாத்தாவோட தோல்ல உட்காந்து ஏன் அவரை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன்டி அறிவு கட்டவள? இந்த வயசான காலத்துல குழந்தைகளை வச்சு சுத்திட்டு இருக்காரு, பாத்துட்டு இருக்க. நானும் ஆசைப்பட்டேன். உங்க அப்பா தான் ஆசைப்பட்டாரு. ஏண்டா இதுக்கே இப்படி சொல்ற? நாளைக்கு இன்னொன்னு வரப்போகுதே, அதுக்கு என்ன சொல்ல போற? இன்னொன்னு இவ இல்லடா, நம்ம அணு முழுகாம இருக்கல்ல. போய் சொல்லுங்க வெற்றி. என்னங்க, ரெண்டும் ஆம்பளை பிள்ளையா போச்சுல்ல. பிறக்க போறது பொன் குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அடி கூறு கேட்டவள, இது நாட்டாம பரம்பரடி. எடுத்த உடனே பையன், அப்புறம் தான் பொண்ணு. இல்ல, பொண்ணா பிறந்தா காசு மாலை போடலாம், தோடு போட்டு விடலாம். நீங்க வேற ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? யாருக்கு என்ன தரணும்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியும். லட்சுமி, நீ ஏன் சொல்லு, அணுவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா இல்ல பொம்பளை பிள்ளை பிறக்குமா? நான் பையன்னு சொல்றேன், அவ பொம்பளை பிள்ளைன்னு சொல்றா. நீ என்ன சொல்ற? நீ சொல்லுமா. நீ சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். சொல்லு. ஆமா லட்சுமி. குட்டி நாச்சு முத்துவா இல்ல குட்டி வள்ளியம்மையா? சொல்லு. சொல்லு லட்சுமி. பாத்தீங்களா பாத்தீங்களா, நம்ம ஏதோ செய்யணும்னு நினைச்சோம், அத அவ சொல்ல வந்துட்டா. அவளுக்கு அவ்வளவு அக்கறை. அத்தை, அதுக்காக இந்த மருமக எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கும் அணு மேல அக்கறை இருக்கு. அம்மா தேன்மொழி, நான் உன்னை ஒண்ணுமே சொல்லல. சமந்தி, இத்தனை நாளா இவ அப்படி இப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ மொத்தமா மாறிட்டா. நேத்து ராத்திரி கூட அம்மா அனுவுக்கு பொண்ணுதான் பிறக்க போகுது, அதுக்கு நம்ம சார்புல 5 பவுனுக்கு அரசியல பண்ணி போடலான்னு சொன்னா. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு வெற்றிக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு, சின்னவனுக்கு மட்டும் பொண்ணா? ஏன் தங்கவேலு கோச்சுக்கிற? அப்படியாவது இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துட்டு போட்டுமே. நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நம்ம லட்சுமி அணுவுக்கு ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டு சொல்ல வந்தால, அது என்னன்னு கேட்டுருவோம். ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? சீமந்தத்துல இருந்து பேறுகாலம் பாக்குற வரைக்கும் நாம கூடவே இருந்து பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்ல போறா. எப்பவுமே அனுனா லட்சுமிக்கு ரொம்ப பிரியமாச்சே. அதுக்கு என்ன, இதுதான் உன் ஆசைன்னா ஜமாச்சிடுவோம். பிறக்க போறது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அது நம்ம சொத்து. அத கோலாகாலமா கொண்டாடிடுவோம். என்ன வள்ளியம்மா, சரியா? ஆமாங்க, நல்ல கோலாகலமா கொண்டாடிடுவோம். என்ன, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. லட்சுமி, என்ன சொல்ல வர நீ? ஏன் அழுகுற? நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசையை வச்சிருக்கீங்க. ஒத்த வார்த்தையில அது எல்லாத்தையும் நான் கழிச்சு போட போறேன்னு நினைச்சா என்னால முடியல. அத்தை, லட்சுமி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுமா. சொல்லு, அழாத.
நீயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. லட்சுமி 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 எனக்கு பயமா இருக்குமா. அனுக்கு ஏதாவது? அணுக்கெல்லாம் எதுவுமே இல்ல மாமா. ஆசாசியா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போதுன்னு நினைச்சு அந்த வாரிசு எல்லாம் ஆயிடுச்சு. லட்சுமி அணுக்கு அபாஷன் ஆயிடுச்சா? ஐயோ அத்தை, ஏன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை? எப்படி இது நடந்துச்சு? அனுஜா ஜாக்கிரதையா இருந்திருப்பல்ல. இந்த வீட்டுல நடக்கிற சோதனைகளுக்கு காரணம் வேற தேவையா? எல்லாமே நான் போனது பாவம். நான் ஒருத்தர் போயிட்டேனா நீங்க எல்லாரும் இப்படி பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க. வாழ வேண்டி உசுறு போயிடுச்சு. இல்ல மாமா, நான் இருந்து என்னவா பட்டு போறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனைனாலதான் அப்படி ஆயிருக்கு. இது பாருங்க, நாம தான் மாமா ஆறுதல் சொல்லணும் அவங்களுக்கு. நீங்களும் மனசு உடைஞ்சு போயிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது பாருங்க, நம்ம முதல்ல மனசு தேத்துக்கலாம். குழந்தை தானே, இன்னொரு குழந்தை பொறுக்கும் மாமா, நம்புங்க. அழாதீங்க அத்தை, அழாதீங்க. கண்டிப்பா இன்னொரு குழந்தை பொறுக்கும் மாமா. இன்னொரு விஷயம், அனு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த விஷயத்தை பத்தி யாருமே கேட்க வேண்டாம். சரிமா, சரி. இத பத்தி பேச்சே எடுக்க வேண்டாம், புரியுதா? அக்கா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு இந்த பேச்சு எதுவும் எடுத்துறாதீங்க மாமா. ஒண்ணும் ஆகாது மாமா, இன்னொரு குழந்தை பொறுக்கும். அத்தை அழாதீங்கன்னு சொல்றேன்ல.